ஜேமி ஓவர்டனுக்கு ஐபிஎல் 2026 சிஎஸ்கேக்காக பண்ண வேண்டிய ஒரு பெரிய ரோல் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னங்கிறத பற்றியும், சர்ஃப்ராஸ் கானும் அதை விட ரொம்ப பெரிய ரோல் ஒன்று ஐபிஎல் 2026 ப்ளே பண்ண போகிறாரு சிஎஸ்கேக்காக. அது என்னதை பற்றியும், இது ரெண்டத்தை பற்றியுமே ரொம்ப டீட்டெயிலாகவே இன்றைக்கி பார்த்துடலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டெய்லியும் வீடியோஸ் வரும்னு சொன்னேன். அதே மாதிரி நேற்று ஒரு வீடியோ, இன்றைக்கும் ஒரு வீடியோ போட்டேன். தினமும் உங்களுக்காக கண்டென்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து போடுறேன். டைமே இல்லாமல் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் போடுறேன் கைஸ். அதை பார்க்குறதும் கொஞ்சம் பேருன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரி கைஸ், உங்கள் எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி கண்டென்ட்ஸ் தான் நான் போடுறேன். ஸோ பார்க்குற நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லி, அவங்களையும் பார்க்க சொல்லி, அவங்கக்கிட்ட சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ஷேர் அவங்களே எல்லாத்தையுமே பண்ண சொல்லி, பார்க்குற நீங்களும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து போடுறது எல்லாமே அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரி கைஸ், பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜேமி ஓவர்டன் கிட்டேருந்தே போகலாம். ஜேமி ஓவர்டன் ஒரு நல்ல பிளேயர், நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் எபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கிலாந்து அவங்களோட ஸ்குவாடில் எடுத்து ஆட வச்சாங்க. வெஸ்ட் இண்டீஸுக்காக ஒரு மேட்ச் ஆடினார். 3 விக்கெட் 22 ரன்ஸ் என்னமோ கொடுத்து அந்த மேட்ச் பவுலிங்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். பேட்டிங்லேயும் இப்போ ரீசெண்ட் டேஸில் எல்லா மேட்ச்சுமே டவுன் த ஆர்டரில் வந்து ஒரு ஃபினிஷர் லெவலில் சூப்பராகவே ப்ளே பண்ணிட்டுருக்காரு. அதுவும் இல்லாமல் பிபிஎல்லையும் ILT20லையும் ஒரு பவர் ஹிட்டராக இருக்கார். ஓகே கைஸ், இப்போ என்னென்னா போன வருஷம் ஐபிஎல்லுக்கு முன்னாடியும் பிபிஎல்லில் ஜேமி ஓவர்டன் நல்லா பண்ணதுனால தான் சிஎஸ்கே வாங்கினாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது என்னதான் இருந்தாலும் ஒரு 50% உண்மையாகவே இருந்தாலும் அந்த போன வருஷம் வந்து ஜேமி ஓவர்டனுக்கான ஹைப் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இது வந்து எதனாலன்னு எனக்கு தெரியலை. அவர் பிபிஎல்லில் நல்லா தான் விளாண்டாரு, ஆனால் நான் ஒத்துக்கல. நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஐபிஎல் வேறு ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டு. அதில் ஜேமி ஓவர்டன் நல்லா பண்ணுவாரா அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ்குள்ளே இருந்துச்சு. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவர் பண்ணலை. ஏன்னா அவரோட பொட்டென்ஷியலை சிஎஸ்கே சரியாக புரிஞ்சுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமுக்கு வந்து போன வருஷம் திரிபாத்தியாக இருக்கட்டும், ஹூடாவாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ரொம்ப நம்பினாங்க. கன்சிக்யூட்டிவாக ஒரு 4-5 மேட்ச் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் கூட திரிபாத்தி நெட்ஸ்லாம் நல்லா பண்ணுறாருன்னா அவருக்கு நல்லா சான்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இப்போது என்னென்னா போன வருஷம் அவங்க ஜேமி ஓவர்டனுக்கு அவ்வளோ சான்ஸ் கொடுக்கல. ஜேமி ஓவர்டனோட ரியல் ஸ்ட்ரென்த் என்னென்னா டெத் பவுலிங் இந்த வருஷம் நமக்கு ரொம்பவே வீக்காக இருக்குது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மேட் ஹென்ரியை நம்பி தான் எல்லாமே டெத் பவுலிங்கே இருக்குது. ஒருவேளை மேட் ஹென்ரி சொதப்பிட்டார்னா ஜேமி ஓவர்டன் டெத் பவுலிங் போட வைக்கலாங்கிறது தான் என்னோடய கருத்து. ஏன்னா ஜேமி ஓவர்டன் இங்கிலாண்டுக்குமே சரி, டெஸ்ட்லேயும் டெத்தில் வரும்போது ரொம்பவே சூப்பராக போட்டிருந்தார். ஒயிட் பாலில் ஒரு டெத்தில் செம்மையாக போடக்கூட ஒரு பிளேயராக இருக்கார். அண்ட் டவுன் த ஆர்டர் வந்து நல்லாவே நல்ல பவர் ஹிட்டர். டவுன் த ஆர்டரில் வந்து 6 அடிக்க முடியும். மேட்சஸை ஃபினிஷ் பண்ணுற எபிலிட்டியும் அவர்கிட்ட இருக்குது. இப்போ என்னென்னா இந்த வருஷமும் ILT20லையும் பிபிஎல்லையும் அவர் நல்லா பண்ணுறதுனால இந்த வருஷமும் அவருக்கான ஹைப் ஏறி இருக்குது கைஸ். சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி ஜேமி ஓவர்டனுக்கு ஹைப் ஏறிக்கிட்டே இருக்குது. பாப்பா அவர் என்ன பண்ணுறாருன்னு. ஸோ அவருக்கான மேஜர் ரோல் என்னென்னா, சிஎஸ்கே என்ன பண்ணாங்கன்னா, இப்போ ஒரு கேமரன் க்ரீனாக இருக்கட்டும், ஜேசன் ஹோல்டராக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஆண்ட்ரே ரசில்லாம் இருந்தார், ஆனால் ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டார். இவங்க எல்லாரையுமே இவங்களில் யாருன்னா ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்தால் கூட ஜேமி ஓவர்டனும் ஒரு பேக்கப்பாக வச்சுக்கலாம். ஏன்னா சாம் கரனையும் நம்ம சாம் கரனை சஞ்சு சாம்சனுக்காக ட்ரேட் பண்ணிட்டோம் RRக்கு. அதனால் எப்படி இருந்தாலும் பேக்கப்பாக ஆக்ஷனில் போய் வாங்குறதுக்கும் காசு அதிகம் ஆகும்னு ஜேமி ஓவர்டனை ரீட்டைன் பண்ணாங்க. ஏன்னா வந்து கேமரன் க்ரீன், ஜேசன் ஹோல்டர் மாதிரி எதனா ஒரு பிளேயராக ஆக்ஷனில் வாங்கலான்னு. ஆனால் ஆக்ஷனில் ஃபுல் சர்ப்ரைஸ். ஆக்ஷனில் அந்த மாதிரி எந்த ஒரு ஓவர்சீஸ் பிளேயருமே எடுக்கலை. அதுக்கப்புறம் தான் ஆக்ஷனுக்கு அப்புறம் தெரிய வருது ஜேமி ஓவர்டன் ஒரு பேக்கப் கிடையாது. ஜேமி ஓவர்டன் தான் மெயின் 11ல் ஆட போகிற ஒரு பிளேயர். அவருக்கான பேக்கப் தான் ஜாக் ஃபோக்ஸ் அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஓகே கைஸ், இப்போது நம்மளோட டெத் பவுலிங் ரொம்பவே ஒரு வீக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஜேமி ஓவர்டனை போட வைக்கலாம். அதுவும் இல்லாமல் பிளேயிங் லெவலுக்கும் அவரை வந்து ரெகுலராக ஆட வைக்கலாங்கிறது தான் என்னோட கருத்து. இதை சிஎஸ்கே பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா ஜேமி ஓவர்டனுங்கிற பிளேயருக்கு ரொம்பவே அதிகமான பொட்டென்ஷியல் இருக்குது. பார்ப்போம் அவர் ஃப்யூச்சரில் என்ன மாதிரி ஒரு சூப்பர் கிங்காக வராருன்னு. ஓகே கைஸ், இப்போ சர்ஃப்ராஸ் கான் விஷயத்துக்கு வருவோம். சர்ஃப்ராஸ் கான் எதுக்கு தான் சிஎஸ்கேக்கு வந்திருக்காரு? வெறும் தண்ணி கேன் தூக்க தான் வந்திருக்காரா, இல்லைனா அவரை பிளேயிங் லெவனில் எடுத்து ஆட வைக்கிற ரிஸ்க்கை சிஎஸ்கே எடுப்பாங்களா? எஸ், நான் ஒத்துக்கிறேன். சர்ஃப்ராஸ் கான் இப்போ நல்ல ஒரு
ஃபார்ம்லேயே இருக்கார். சாயிக் முஸ்டாக் அலியில் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணார். ஆனால் அதை வச்சு சிஎஸ்கே ஆட வைப்பாங்களா பிளேயிங் லெவனில் அப்படிங்கிறது டவுட்டு தான். அது நடக்கணும்னா நிறைய வேஸ் இருக்குது. ஒருவேளை சிஎஸ்கே லீக் ஸ்டேஜில் போயிட்டு லாஸ்ட் 2 மேட்ச் தோற்றாலும் பரவாயில்ல, அவங்க எப்படி இருந்தாலும் டாப் 2ல் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சர்ஃப்ராஸ் கானை வந்து ரிஸ்க் எடுத்து ஆட வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போது நம்மளோட புது யங்ஸ்டர்ஸ், அதாவது புது சூப்பர் கிங்ஸ், அந்த 2 அன்கேப்டு பிளேயர்ஸ் பிரசாந்த் வீரன், கார்த்திக் சர்மா, இவங்க 2 பேரில் யாருன்னா ஒருத்தவங்க கூட கன்சிக்யூட்டிவாக ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் சர்ஃப்ராஸ் கான் ஆட வைக்கலாம். இது 2 வழி தான், ஒரே வழி சர்ஃப்ராஸ் கான் பிளேயிங் லெவனில் ஆடுறதுக்கு. இல்லைனா இதை தாண்டி ஒரு வழி இருக்குது, ஆனால் அது நடந்தால் நல்லா இருக்காது. இன்கேஸ் ஓப்பனிங்கில் ஆயுஷ் மாத்திரை, ருத்துராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன் இவங்க 3 பேரில் யாருக்குன்னா இன்ஜூரி ஆச்சுன்னா சர்ஃப்ராஸ் கான் நாங்கள் போயிட்டு ஃபிட்டின் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அங்கேயே உர்வில் பட்டேல் இருக்கார், அதுக்குமே சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ சர்ஃப்ராஸ் கான் ஒரு நல்ல பிளேயர், அவர் பிளேயிங் லெவனில் விளாண்டா நல்லா இருக்கும். ஆனால் என்னோடய மோட்டிவ்லேருந்து சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன் ஷார்ட்டட். ஏற்கனவே நிறைய பிளேயர்ஸ் வெளில வெயிட் பண்ணிருக்கும் போது சர்ஃப்ராஸ் கானுக்கான ரோல் ரொம்பவே கம்மி தான். ஆனால் சிஎஸ்கே ஆட வச்சா நல்லாயிருக்கும். எதனா ஒரு எமர்ஜென்சி இஷ்யூ வந்து சர்ஃப்ராஸ் கான் ஆடினார்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்து பார்க்கலாங்க. சர்ஃப்ராஸ் கான் ஒன்றும் அவ்வளோ மொக்க பிளேயர்லாம் இல்லை, நல்ல ஃபார்மில் இருக்க நல்ல ஒரு பிளேயர், நல்ல பவர் ஹிட்டர். ஓகே கைஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் கைஸ். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம தினமுமே ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம், டைமே இல்லாமல் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோ போடுறேன். ஆனால் நிறைய பேர் பார்க்கவே மாட்றீங்க, பார்த்தாலும் அது அப்படி வெளில போய்ட்றீங்க. பார்க்குறவங்களாச்சும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டலாம் ஷேர் பண்ணி அவங்களையும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பார்க்குற நீங்களும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வாங்க. நீங்கள் மேலே கொண்டு வர நீங்கள் கேட்குற கண்டென்ட்ஸ், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையான கண்டென்ட்ஸ் நான் அடித்து சொல்கிறேன், நான் தினமும் போடுறேன். ஓகே கைஸ், நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எதனா கண்டென்ட் தோணுச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அந்த கண்டென்ட்லேயும் எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோ போடலாம். ஓகே, பாய் கைஸ்.